என்னங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு கேஷுவலா நேத்து உச்சநீதிமன்றம் வந்த உடனேயுமே ஆஹா, ஓஹோ அப்படின்னு குதிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன்ல. அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த டீட்டெயிலா பேசணும்னு வச்சுங்களேன். அதாவது ஒரு கட்சி மட்டும் சாராம, நாம ஒரு சக மனுஷனா நம்ம யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனமே. இப்ப என்னன்னா, இந்த வீடியோல நம்ம முக்கியமா பார்க்க போறது வந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா, இந்த கரூர் விஷயத்துல வந்து பிரமாதமா கையாண்டிருக்கார் அப்படிங்கிறது தான். அவர் வந்து ஒரு கட்சி தலைவரை விட்டுட்டு ஒரு சக மனுஷனா கரெக்டா நாம தேர்ந்தெடுத்த ஒரு மக்களின் பிரதிநிதியா முதலமைச்சரா இருக்கிற அந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா அவர் நல்லா தான் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அது வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். என்ன 2 விஷயத்துல சிறப்பா செஞ்சிருக்காருங்க. அதை பார்க்கலாம் என்னன்ட்டு. அதே மாதிரி இப்ப நேத்து உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை பத்தி பல தலைவர்கள் வரவேற்று அது சொல்லியிருக்காங்க. யார் யாரு என்னென்ன கருத்து சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லா பார்த்துருவோம். அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா நம்ம தமிழக வெற்றி கழகத்து நிர்வாகி இருக்காருல்ல, அவர் நேத்து பல நாட்களுக்கு பிறகு வெளியே வந்து சில விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அந்த விஷயம் உண்மையிலுமே தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி, அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கும் சரி, ஒரு ஆதரவாகவும் கடைசி வரைக்கும் ஆதரவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. இது கட்சி சார்ந்து கிடையாது. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் செய்யக்கூடிய செயல் தான். சரி ரைட்டுங்க. வீடியோக்குள்ள போலாம். அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமே பொறுமையா. நீங்க முறையா இந்த சேனலுக்கு வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம வீடியோஸ் 1, 2 அப்படின்னு டெய்லி 2, 3 வீடியோஸ் போடுறோம். உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நாம சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கூடவே ஒரு ஜெனரல் நாலேஜும் சொல்றோம். ஏன்னா நேத்து சீமான் அண்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தன்னாட்சிக்கு எதிரானது வரேன். அதான் சொன்னேன். அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், நாம வெளியே இடத்துல பேசும்போது உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஓகே, விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னாரு, என்ன 2 விஷயத்துல கையாண்டு இருக்காரு, அவருக்கு ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னா, காலம்பூரா அவரு வந்து விஷயங்களை இந்த 5 ஆண்டுகளில் அவர் ஆட்சி பண்ணனது எந்த விமர்சனமும் யாரு எப்படி வேணாலும் வச்சுட்டு போங்க. சில டைம்ல வந்து நம்ம வீட்லயே கூட சில விஷயங்கள் வந்து அப்பா ஒரு விஷயம் சொல்லும் போது கோவம் வரும், இன்னொரு விஷயம் சொல்லும் போது இவரு சூப்பரா செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதான் செய்யும். அதே மாதிரிதான் தமிழக முதலமைச்சர் இந்த கரூர் விஷயத்துல வந்து அன்னைக்கு இரவு வந்தது ஒரு விஷயம். உண்மையிலுமே அது வந்து அவரும் சொன்னாரு, என்னால வீட்டுல இருக்கவே தோணல, வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருந்தாரு. அங்க வந்ததும் இல்லாம அவங்க கிட்ட கருத்து கேட்க போன செய்தியாளர்கிட்ட அவர் சொன்ன ஒரே விஷயம், இப்போ ஆணையம் அமைச்சிருக்கு, இதை பத்தி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, நான் எதுவுமே கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். மற்ற அமைச்சர்கள் சொன்னதை பத்தி நான் எடுத்துக்கல, அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாவே தெரியும். நாம அதை பத்தி இப்போ பேச வேண்டாம். ஆனா அந்த ஒரு தனி மனுஷன் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்ன 2 விஷயம் வந்து உண்மையிலுமே அருமையா கையாண்டாருன்னு தான். அங்க செஞ்சாரா, அங்க வந்து ஆணையம் அமைச்சிருக்கு, நான் எதுவும் வாயை திறக்க மாட்டேன், எனக்கு நைட்ல இருக்க முடியல, இவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல தமிழக வெற்றி கழகத்தையும் அந்த இடத்த வந்து அதிகமா சொல்லல அவரு. சொல்லதுதான், அதான் சொல்றேன். ஒரு கட்சி தான் சார்ந்த தனக்கான வந்த குடும்பங்கள் அங்க பாதிச்சிருக்கும் போது எந்த ஒரு கட்சி தலைவருமே இதை ஏத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு விஷயத்த வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஆறுதலா அவர் சொன்னாருங்கிறது மட்டும்தான் இல்ல, அவர் அரசியல் படுத்தல. அதுக்கப்புறம் பேசின பேச்சுகள் நான் பேச விரும்பல. ஆனா தமிழக முதலமைச்சர் இதுக்கு பெரிய நன்றி சொல்லணும். அங்க அதே மாதிரி வதந்திகளை நீங்க பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் கண்டுக்காம ஓகே, அவர் வந்து ஒரு சார்பு நிலை மாதிரி ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு ஒரு தமிழகத்துல எவ்வளவு ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம நினைக்கணும். அதாவது ஒரு வன்முறை மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அவர் வந்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷயத்த சொல்லிட்டு தெளிவா தமிழகத்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கொண்டா. நீங்க ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீதிமன்றத்தை நாடி அதை வந்து தீர்ப்பை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அதே போலதான் அவர் கையாண்ட விதத்துக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கு பிறகு நடந்த விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு, நேத்து வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அங்க பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு அந்த ஒரு முத்தான வார்த்தைகள் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் இருக்காருல்ல, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஏற்கனவே 20 லட்சம் நிவாரண நிதி கொடுத்துருக்கோம், அதாவது கொடுக்க போறோம் அப்படின்னு, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அவர் வந்து மனசார சொன்னது என்னன்னா, எங்கிட்டே டைரக்டா சொன்னாரு. அதாவது ஆதவ அர்ஜுனா கிட்டே தளபதி விஜய் வந்து அவர்கிட்ட சொன்னதை என்ன சொன்னாருன்னா, நம்ம பணம் கொடுத்துட்டு வந்து போற மற்ற அரசியல் கட்சி
கட்சி மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அது நம்மளுடைய குடும்ப உறவு, நம்ம அக்கா தம்பி நம்ம குழந்தைங்க அப்படின்னு இருக்கிறதுனால அத்தனை குடும்பங்களையும் நான் தினமும் பராமரிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது என் குடும்பங்களில் ஒரு குடும்பம், அதாவது என் குடும்பங்கள் உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை குடும்பங்களை தத்தெடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லியிருக்காரு. தத்தெடுக்கிறதுன்னு என்னன்னு பாத்தீங்களா? உண்மையிலுமே தத்தெடுக்கிறது என்ன, அந்த குடும்பத்திற்கு தேவையான மருத்துவ செலவு, கல்வி செலவு, அவங்களோட பொருளாதாரம் இத்தனையுமே அவங்க மேம்படுத்தி கடைசி வரைக்கும் வாழ்வாதாரத்துல அவங்களை நிலைநிறுத்தி கொண்டாலும் சொசைட்டில எந்த ஒரு பின்தங்கி கூடாது அப்படிங்கிற விஷயத்த தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் அவர் தத்தெடுக்கிறவங்களோட அர்த்தம். அவங்களுக்கு எந்த ஒரு வகையிலுமே அவங்க பாதிக்க கூடாது. இந்த சொசைட்டிலையும் சரி, அவங்க வாழ்வாதாரத்திலையும் எதுவும் பாதிக்க கூடாது. அதாவது சொசைட்டில அவங்க எப்படி அந்த உயிர்கள் இருந்திருந்தா அவங்கள காப்பாத்துமோ, அவங்க உதாரணத்துக்கு இறந்த குழந்தையோ, இறந்த ஆண்மகனோ, பெண் மகளோ இருந்திருந்தா அவங்க குடும்பத்தை எப்படி உயர்த்தி கொண்டு போவோம், அந்த இடத்துல இருந்து தளபதி விஜய் செய்வார் அப்படிங்கிறத அந்த தத்தெடுத்தோட அர்த்தம். அவங்க தத்தெடுத்து இந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் தன்னோட குடும்பம், தன்னோட அத்தை குடும்பம், தன்னோட அக்கா குடும்பம் அப்படிங்கிற மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தராதான் அவர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே சில விஷயங்களை இங்க நடக்கிற விசாரணை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனாலதான் நாங்க மேல அதாவது விசாரணை நடத்துங்க, அந்த விசாரணை நடத்தும் போதே கூடவே ஓய்வு பெற்ற நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் கண்காணிப்புல நடக்கணும் அப்படிங்கறது எங்க கோரிக்கையா இருக்குது. நாங்க சிபிஐக்கு கேட்கல அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெளிவா சொல்லிட்டார். அதே மாதிரி எங்களை ஓடி போயிட்டான் அப்படின்னு எல்லாம் பரவலா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நாங்களா யாரும் ஓடல. அந்த விஷயம் நடந்த உடனே கரூர் பார்டர்ல தான் நாங்க இருந்தோம். அங்க இருக்கும் போது நீங்க வேணும்னா எங்க சிக்னல்ல எடுத்து பாருங்க, எங்கோட இருக்க அருண்ராஜ், நிர்மல்குமார், இப்படி எங்க நிர்வாகிகள் எல்லாருமே அங்கதான் இருந்தோம். காவல்துறை தான் நீங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால நீங்க நாங்க அதாவது நீங்க வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுனாலதான் நாங்க போனோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்தி அங்க விட்டுருக்காரு. சோ ஆதவர்ஜுனா சொன்ன விஷயங்கள் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா ஏதோ ஒரு விஷயங்கள் நெருடலா இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனாலதான் அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் தோணுது. சோ இந்த சந்தேகங்கள் அது உச்சநீதிமன்றங்கள் சொல்லியிருக்குது. சோ இதை கொடுத்தாச்சு. சோ இவங்க சொன்ன விஷயங்களை அங்க வச்சாச்சு. அதே சமயத்துல அங்க நடந்த விஷயங்கள் ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா என்ன, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமே அங்க ஒரு மனு போட்டு பெட்டிஷன் போட்டு அங்க ஒரு வழக்கா மாறி அங்க வந்திருக்கு. என்னவா வந்திருக்கு அப்படின்னா, இப்படி பாதிக்கப்பட்ட அங்க அவங்க போட்ட பெட்டிஷன்ல அது சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுல சிபிஐக்கு மாத்தி விட்டாச்சு. சோ அவங்க கேட்ட கோரிக்கையும் நிறைவேறிடுச்சு. எப்படி, எனக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி கண்காணிப்புல இந்த விசாரணை நடக்கணும், சிபிஐக்கு மாத்தணும் அப்படிங்கிற தாவேகா தரப்பு தாண்டி மற்றவர்கள் போட்ட அதுக்கும் உச்சநீதிமன்ற செவிசார்ஜ் இருக்கு. ஏன் செவிசார்ஜ் இருக்குன்னா, அவங்க கேட்ட அத்தனை கேள்விகள் நேற்று சொன்ன வீடியோ இருக்குமா, அத்தனை 6 சந்தேகங்களையும் அவங்களுக்கான சரியான பதில் வராதனாலதான். சோ இப்படி ஒட்டுமொத்தமா இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு ஆதரவு சொல்லியிருக்கிறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆதரவு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ல இப்படி அஜய் ரஸ்தோகி தலைமையில் உச்சநீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் கண்காணிப்பில் இங்க நடக்கணும், விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அந்த 41 குடும்பங்களுக்கு நீதி பெற்றுத்தரும் என்று நம்புகிறேன். வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் தெளிவா சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதுக்கு அடுத்தது நம்ம அண்ணாமலை அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்களேன். நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு, நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா. குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார், அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சிபிஐ வழக்கு கேட்டாங்க, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா. மௌலிவாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க. ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது. ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும் போது சிபிஐ எதிர்ப்பதும், அதே கட்சி எதிர்கட்சியா வரும்போது சிபிஐயை நாடுவதும் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி தெளிவா கேட்டிருக்காரு. அவர் சொன்ன அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்களேன். அத்தனை வழக்குலையுமே அவர் கேட்டிருக்காரு. அவர் கேட்டதுக்கானது கரெக்டானதானே நீங்க நல்லாவே யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும் போது அவங்க கேட்ட கேள்வியும், அதே எதிர்கட்சியா ஆறும்போது சிபிஐ நம்புறதும், இங்க நம்புறது நம்பிக்கை இல்லாது அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லையா. இது நான் உங்களோட பார்வைக்கே விட்டுருக்கேன். அவர் சொன்ன கருத்துக்களை எடுத்து வச்சதுல இது ஒண்ணு. அடுத்தது யாரு சொல்லியிருக்காருன்னா, நம்ம அண்ணன்
சீமான் அவர்கள் வந்து இது தன்னாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னாட்சிக்கு எதிரானது அப்படின்னா என்ன? தன்னாட்சி அப்படிங்கிறது நம்மளோட அரசியலமைப்புல மாநில அரசு கொடுத்த சுய அதிகாரம். அதாவது என்னன்னா, காவல்துறை தலையிடக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கு, அந்த நீதித்துறை இது மாதிரி விஷயத்துல இங்க நம்ம அதுல தலையிடக்கூடாது. நிலம், அதாவது நிலம்னா என்னது? இந்த நிலவரி, வேளாண்மை, நிலப்பரப்பு, அந்த பராமரிப்பு, இந்த விஷயங்கள்ல அந்தந்த மாநிலங்களே அது பராமரிச்சுக்கணும். அந்தந்த மாநிலங்களுக்கே சுய அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்துல இவங்க எடுத்து வச்ச இவங்க ஃபார்ம் பண்ண அந்த ஆணையம், இந்த விசாரணை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க வரக்கூடாது அப்படிங்கிறது அவரோட கருத்தா இருக்கு. அதாவது மாநில தன்னாட்சிக்கு எதிரானது. இவ்வளவு அதிகாரம் கொடுத்த மாநில அதிகாரத்துக்குள்ள நீங்க வர்றீங்க அப்படிங்கிறத விஷயத்தை தான் அவர் சொல்ல வர்றாரு. ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு அங்க போகுது. அந்த வழக்குல வந்து உச்சநீதிமன்ற நீதியரசர்கள், அதாவது நீதிபதிகள் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் கொடுத்தா அவங்க ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. நான் மறுபடியும் ஒன்று சொல்றேன். அதாவது சிபிஐ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள வரும்போது எந்த ஒரு இது டக்குன்னு வந்துட முடியாது. அவங்க சிபிஐக்கு இங்க வரணும் அப்படின்னா உண்மையிலுமே அது மாநில அரசு கிட்ட பர்மிஷன் வாங்கியே ஆகணும், இப்படி வருது அப்படின்ட்டு. ஆனா சில வழக்குகளில் அவங்க வந்து இப்படி வந்து சொல்லிட முடியாது. அதாவது அவங்க அதிகாரம் இல்லை. ஏன்னா அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இவங்க சரியான பதிலோ இல்ல நீதிபதிகளுக்கு ஒரு சந்தேகமோ வலுக்குமானால் அந்த சூழ்நிலையில ஓகே, இதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குதுப்பா, நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அதிகாரம், அதாவது அவங்க அதிகாரம் இல்லை, அவங்க பர்மிஷன் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற விசாரணையோ இதையோ இவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஒட்டுமொத்தமா நாம இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான தமிழக அரசும் வந்து இதை தெளிவாகவே ஒரு சொல்லியிருக்கு. தமிழக அரசு சார்பாக வாதிட்ட நம்ம வழக்கறிஞர் தெளிவா சொல்லியிருக்காரு. அவங்க மனுதாரர் சார்பிலேயே சொல்றாங்க, இன்னைக்கு எங்களுக்கு தெரியாமலேயே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு அவங்க சார்பிலேயே வழக்கறிஞர் சொல்றாரு. அதையே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்தில் கொள்ளவில்லை. நீங்கள் வந்து கரெக்டாக கேட்குறீங்க. நீதிமன்றம் வந்து இந்த விசாரணை நடக்கும்பொழுது 2 பேரும் வந்து வர்ச்சுவலில் அப்பியர் ஆகியிருக்காங்க. அது நாங்களும் பார்த்தோம், அந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம். நீதிமன்றத்துலேயும் இந்த வழக்கு ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு சொல்கிறாங்க, ஜட்ஜ்மெண்ட்டு சொன்ன பிறகு சொல்கிறாங்க. அதனால தான் நீதிமன்றம் என்ன சொல்லுது, சரி நான் சொல்லிட்டேன், நீங்கள் மனுவை கொடுங்க, நான் விசாரித்து மோசடியாக இருந்தால் அதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கிறேன். நடவடிக்கைன்றது மோசடி செய்தவர்களையும் பாதிக்கும், தீர்ப்பையும் பாதிக்கும். அதனால் இந்த தீர்ப்புன்றது வந்து இன்ட்ரிம் ஆர்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராட் விஷியேட் சாலும் ஆக்ட்ஸ், நான் சொல்கிறேன் அந்த டாக்டரினில் நாளைக்கு மோசடியாக தீர்ப்பு பெறப்பட்டது என்று தெரிந்தால் நீதிமன்றம் அதன் வித்ட்ரா பண்ணுறது கூட வாய்ப்புகள் உள்ளது. இது இடைக்கால தீர்ப்பு தான். ஏன்னா அங்கே வந்த 2 பேர், அதாவது அந்த மனு சிபிஐ கோருன 2 மனு அவங்க வந்து எங்களுக்கு தெரியாம கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து சிபிஐ வந்து அங்க விசாரணை தடைபடுமா அப்படிங்கிறது வந்து வரும் காலம் தான் நமக்கு பதில் சொல்லும். ஸோ இந்த வழக்கும் சரி, இந்த விசாரணையும் சரி, நல்லபடியா ஒரு சரியான பாதையை நோக்கி போகணும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களின், அதாவது அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு வந்து நடத்துற விசாரணையா இருந்தாலும் சரி, இல்ல உச்சநீதிமன்றம் அமைத்த நம்ம சிபிஐயா இருந்தாலும் சரி, அதாவது சிபிஐ அப்புறம் அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில், அதாவது மாநிலத்துல 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து தமிழகத்தில் இருந்தும், அதாவது தமிழகத்தில் இருந்துன்னா அது ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தமிழகத்தில் பணியாற்றிய ஆனா பூர்வீகம் தமிழகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா ஒண்ணு பிறப்பால். அப்படிப்பட்ட 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமை, அதாவது இவங்க எல்லாம் எடுத்துட்டு போய் இந்த நீதிபதிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பண்றதை வந்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது ஒரு நல்ல பார்வையா தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய யாரு விசாரணை பண்ணா என்ன, மாநில அரசோ மத்திய அரசோ, அங்க ஒரு விஷயம் நடந்திருக்குது, அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரணும். என்ன பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்கள் கேட்கிற கேள்வி இதுதான், ஏப்பா சீக்கிரம் முடிங்கப்பா, நீங்க எங்களுக்கு தேவை. அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படியே கண்ணிலேயே இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு கனவு, 1000 கனவுகள் இருந்திருக்கும். ஆனா அதை தாண்டி தன் தலைவரை பார்க்க வந்தாங்க, அங்க ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. இந்த விஷயத்த அவங்க என்னென்னலாம், அந்த உயிர் போயிருச்சு. ஆனா அதுக்கு அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான ஒரு 1008 கஷ்டங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கும். அவர் கண்ட கனவுகள்னு ஒண்ணு இருக்கும். அவங்க அடுத்த நாள் என்ன வேலைக்கு போகணும்,
அடுத்த நாள் எப்படி அந்த பணத்தை நம்ம கடன் வாங்கி இருக்கலாம், இல்ல அடுத்து வந்து குடும்பத்துக்கு வந்து அந்த உறுப்பினர் தான் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்துற ஆளா இருக்கலாம். அடுத்த நாள் இல்லைங்கும் போது அந்த குடும்பம் எவ்வளவு ஒரு கஷ்டப்படும். அதே தளபதி விஜய் புரிந்ததால் மட்டும்தான் அந்த இடத்த வந்து 41 குடும்பங்களையும் தத்தெடுத்திருக்கார். பினான்சியலா சரி, எந்த ஒரு விஷயத்துக்குமே கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே சமயத்துல இத்தனை உயிர்களும் இவ்வளவு விஷயங்களும் பாதிக்கப்பட்டிருக்குதே, அதனாலதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் தயவு செய்து யாராவது ஒருத்தர் அந்த விசாரணை நடத்துங்க. இவங்க நடத்துறேன், நான் நடத்துறேன், நீ வரக்கூடாது, நீ வந்து பண்ணு, இல்ல நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளே வராம யாராவது ஒரு விஷயம் இப்போ தமிழக அரசே கூட சொல்லிடலாம், யார் பண்ணுனா என்னங்க, நீங்க விசாரணை பண்ணுங்க, எங்களுக்கு வந்து பிரச்சனை என்ன, இது ஒரு மனிதனால் நடக்கப்பட்ட ஒரு தவறா இருந்திருந்தா உண்மையாலுமே அது யார் தவறு செய்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை நடத்தி அதுக்கு தீர்ப்பு வரணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். நீங்க இந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடைன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.